தந்ததற்காகவும் மாஸ்டருக்காகவும் என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் முதலாவது எனக்கு இந்த வார்த்தை ஆறுதல். ஆனால் அன்றைக்கு காலையிலே கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொண்டு என்னோடு கூட பேசினார். ஏசாயா 51:12, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் உள்ளுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறவனுக்கும் வசனங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? நான் அந்த வசனத்தை அன்றைக்கு என்னுடைய தியான பகுதி அதை வாசிக்கும் போது அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. முதல் பகுதி, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த வார்த்தை என்னை அதிகமாக பலப்படுத்தினது. ஆனால் ஆராதனை முடிந்து போகும்போது எனக்கு அந்த சிட்டி கிடைத்த உடனே ஆறுதல் என்றுதான் அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கப்பட்டது. அது மிகவும் என்னை ஆறுதல் படுத்தினது. இதுதான் தேவனுடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய பேர் என்னது தெரியுமா? ஆறுதலின் தேவன். நான் இன்றைக்கு வேதாகமத்திலே ஒரு குடும்பத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். யோவான் 11வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இது இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். லாசரை பற்றி. லாசருக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள், மார்த்தாள், மரியாள். அப்போ லாசர் இறந்து போனான் என்று செய்தியை கேட்டோடனே 2 சகோதரிகளுக்கும் வேற யாரும் இல்லை. ஒரு கஷ்டப்பட்டதான் ஒரு குடும்பம். அப்பொழுது 2 பேர் அழுது கொண்டு இருக்கிறதை பார்த்து அவரோடு இருந்ததான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஆறுதல் சொல்ல வருகிறார்கள். ஆனால் ஆறுதல் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது இயேசு வருகிறார் என்றதான அந்த செய்தியை மரியாள் கேட்ட உடனே அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். முதலாவது மரியாள் செய்வதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு இருக்கிறதான இடத்தை நோக்கி கடந்து போகிறாள். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக துயரங்கள் கடந்து வரலாம். நாம் யாரை தேடி நாடி செல்கிறோம் நாம் யோசிக்க வேண்டும். மரியாள் செய்த காரியம், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அவள் இருக்கிறதான இடத்திற்கு என்ன செய்கிறாள்? கடந்து போகிறாள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே துயரம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு துயரம் தன்னை வாட்டி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த உலகத்துல இருக்கிற வரையும் மறிக்கும் வரை ஏதாவது துன்பங்கள் நம்மை துன்பப்படுத்தும், துயரங்கள் கடந்து வரும். ஆனால் அதில் ஆறுதல் வேண்டும் என்றால் மரியாள் இயேசு வருகிறார் என்றதான செய்தியை கேட்டவுடனே அவரை நோக்கி என்ன செய்கிறாள்? காணுவதற்காய் கடந்து போகிறாள். அது மாத்திரமல்ல, 2வது அவள் செய்ததான ஒரு காரியம், அவருடைய பாதத்திலே விழுந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். ஆனால் ஒரே ஒரு பாதத்திலே மாத்திரம்தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். அது யாருடைய பாதம் என்றால் இயேசுடைய பாதம் மட்டுமே. அவருடைய பாதத்திலே மரியாள் விழுந்து கிடந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் கூட தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கும் போது அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை ஆறுதல் படுத்துவதற்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 40வது வசனம், அதே பகுதி, யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் என்ன உண்டு? தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியும்? காண முடியும் என்று சொல்லி அவள் என்ன செய்தாள்? 3வது அவள் விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்ததினாலே தன்னுடைய சகோதரனை உயிரோடு எழுப்பும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அதே போல நாம்
இயேசுவோடு கூட ஓடினால் போதாது, அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தால் போதாது, அவரை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். என்னுடைய கஷ்டத்திலிருந்து, என்னுடைய வீரங்களில் இருந்து ஆறுதல் படுத்துவதற்கு, அதில் இருந்து விடுதலை தருவதற்கு தேவன் மெய்யான கிறிஸ்து என்பதை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை காண முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களே நாம் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சில நேரம் நினைப்போம், இந்த சௌரியத்திலே போய் என்னுடைய கஷ்டங்களை சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி. ஆறுதல் கிடைக்கும், ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் தான். ஆனால் தேவனுடைய பாதத்திலே நாம் ஓடி வரும்போது, விழுந்து கிடக்கும் போது, நாம் விசுவாசிக்கும் போது அந்த ஆறுதல் நிரந்தரமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இந்த மரியாதை போல நாமும் கூட தேவனுடைய பாதத்தை நோக்கி ஓடுவோம், அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்போம், அவரை விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஒருவேளை நம்முடைய பிள்ளையிடத்திலிருந்து ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம், நம்முடைய உடன்பிறப்புகளில் இருந்து ஆறுதல் கிடைக்கும் என்று நினைக்கலாம், நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து நமக்கு ஆறுதல் வரும் என்று சொல்லி நினைக்கலாம். நோ, தேவன் மாத்திரமே நம்முடைய இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆறுதல் தருகிறவர் தேவன் தாமே என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். मुझे ये टॉपिक पे बात करने के लिए अनुग्रह दिया, इसलिए परमेश्वर को धन्यवाद देती हूँ और सबको धन्यवाद देती हूँ कि आप सब सुन रहे हैं। मैं बाइबल के थ्रू में जो शांति का टॉपिक मुझे मिला है, मैं आप सबको एक ही वचन बताना चाहती हूँ। यूहन्ना 14:27, मैं तुम्हें शांति दिए जाता हूँ, अपनी शांति तुम्हें देता हूँ, जैसे संसार देता है मैं तुम्हें नहीं देता, तुम्हारा मन व्याकुल न हो और न डरे। इस टॉपिक में मैं यही बोलना चाहती हूँ, मैं अपनी पर्सनल लाइफ के बारे में, एक्सपीरियंस के बारे में मैं बोलूँगी कि जब परमेश्वर से हम दूर जाते हैं तब हमारे दो बात मैं कहना चाहूँगी आप सबको कि हमारे लाइफ में शांति आती कैसी है और शांति जाती कब है करके। तो शांति जब हम मैं यही बोलूँगी कि जब परमेश्वर से हम दूर होते हैं, उसकी व्यवस्था से दूर होते हैं, उसके भवन से हम दूर होते हैं, उसकी हर मतलब जो भी चीज़ है हम टोटली जब हम कनेक्ट हट जाता है परमेश्वर से, तब हमारी ज़िंदगी में शांति नहीं रहती है। हम कितना ही पैसा कमा ले या कुछ भी कर ले या इंसान के लिए कितना ही कुछ अपना इन्वेस्ट कर दे तो भी हमें शांति नहीं मिलती है। हमें रियल शांति परमेश्वर के सम्मुख में ही मिलती है और वही हमें वो शांति दे सकते हैं। जब मैंने आफ्टर मैरिज मेरा हिंदू फैमिली में मैं शादी हुआ था, तो इस थ्रू से मैं चर्च आना ये सब सारी चीज़ें टोटली बंद हो गया था धीरे धीरे। बस मुझे एक फियर था और ऐसा था कि नहीं मेरी फैमिली क्या बोलेगी, क्या है क्या नहीं है, यही सारी चीज़ें थी। बट जब मैंने सोचा सडन टाइम आया कि नहीं 1 साल हुआ, 2 साल हुआ, 5 साल बीत गए, पर मेरे को इतना ये हो गया कि यार इंसान के लिए करना ही क्या है, मतलब इतना कुछ करके भी अंदर का पीस किधर है ऐसा। तो जब एकदम से परमेश्वर के मैं प्रेयर करती थी, सारी चीज़ें होती थी, बट मैं कभी चर्च नहीं आती थी, वो कनेक्शन फील ही नहीं होता था मुझे, क्योंकि जब तक आप परमेश्वर के भवन में नहीं आते हो ना तब तक कुछ चीज़ें बदलती नहीं है। तो जब मैंने रियलाइज़ किया कि नहीं कुछ तो मिसिंग है, वो चीज़ ये है कि परमेश्वर के भवन में मुझे अब फिर से जाना चाहिए। और परमेश्वर का अनुग्रह तभी भी था और आज भी है। तो फिर मैंने अंदर से जब फील हुआ तो मैंने चर्च आना स्टार्ट किया। इसके लिए बहुत सारे फैमिली में इश्यूज आए, सारी चीज़ें आए, बट इस सब को फेस करने के लिए परमेश्वर ने ही अपना अनुग्रह और सामर्थ और हिम्मत दिया मुझे हर चीज़ के लिए। तो जब मैं चर्च में आना शुरू किया मैंने, तब मेरे लाइफ में वो पीस, प्रॉब्लम्स हर किसी को होते हैं, हर स्टेज में होता है, बट उस सब कुछ फेस करने के लिए खाली परमेश्वर ही हमें हिम्मत दे सकते हैं। और वो हिम्मत मुझे चर्च में आने के बाद उनकी अगेंस्ट उनके वचनों के थ्रू से सारी चीज़ें मुझे फिर से रिसीव हुई। इसके लिए मेरा ज़्यादा कुछ कहना नहीं है, बस यही कहना है कि परमेश्वर से दूर होना मतलब हमारे लाइफ का सारा शांति खत्म ही हो जाता है। और जब परमेश्वर के पास हम आते हैं अगेन तभी वो शांति हमें मिलती है। तो हमें हमेशा किसी भी सिचुएशन में बस परमेश्वर के साथ कनेक्शन अपना
वैसे ही रखना है जैसे हम स्टार्टिंग में थे। हम इंसान सिचुएशन को देखकर, हालात को देखकर, प्रॉब्लम्स, इंसान बहुत सारी चीज़ों को देख के पीछे हो जाते हैं, ये सोच के कि यार ये क्या सोचेगा, वो क्या सोचेगा, क्या है क्या नहीं, बहुत सारी चीज़ें हमारे माइंड में आती है और हम प्रैक्टिकली वो सब करने भी लगते हैं। बट जब परमेश्वर के पास हम आते हैं ना, तो हमें वो अपनी ओर खींचते हैं, उनके वचनों से हमें पवित्र करते हैं, उनकी हर एक चीज़ों से, उनके वर्शिप से, उनकी हर चीज़ से हमें वो कवर करते हैं और हमें फिर अगेन वही सामर्थ और वही पवित्रता देते हैं वो सब चीज़ें करने के लिए। तो मैं बस इतना ही बोलना चाहूँगी कि परमेश्वर के पास आना ही एक मुख्य बहुत बड़ा शांति है, और संसार में वो शांति हमें कोई नहीं दे सकता सिवाय यीशु मसीह के। वो ही हमें शांति दे सकते हैं और परिपूर्णता से। वो कहीं भी आप जाओ, किसी भी कोने में चले जाओ, वो कहीं नहीं मिलने वाला है। खाली परमेश्वर की शरण में ही वो शांति है, और वो शांति हमें जीवन में जब तक यीशु है तब भी है, और मृत्यु के बाद भी वो शांति हमें वही देंगे। उसके सिवा कोई और सोर्स है ही नहीं। बस यही आप सबको बोलना है। थैंक यू।